ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கதைக்கலாம் சீரீஸ். இந்த ஒரு சீரீஸை வந்து திரும்பியும் நான் கண்டினியூ பண்ணுறதுல ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா இது போட்டு ரொம்ப காலமாகுது, பல மாதங்கள், சில வருஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கதைக்கலாம் சீரீஸ் மூலியமாக நமக்கு நிறைய புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இனிமேல் இதை நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இன்றைக்கி எந்த மாதிரியான புத்தகங்கள் நமக்கு அறிமுகமாக போகுது அப்படின்னா, நமக்குள்ள பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தின புத்தகங்கள். நான் என்ன கேட்டிருந்தேன் ஷார்ட்ல அப்படின்னா, உங்களை ரொம்ப பாதிச்ச ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லுங்க, ஏன் அது உங்களை வந்து அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு புத்தகத்தை படித்து அதுலேருந்து நம்ம வந்து வெளியில் வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்திருப்போம், அது நமக்குள்ள பயங்கரமாக இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான புத்தகங்களை பற்றி தான் கேட்டிருந்தேன். ஸோ அதுலேருந்து யூடியூப், இன்ஸ்டாகிராமில் எல்லாமே வந்திருந்தது நிறைய கமெண்ட்ஸ். அது எல்லாத்தையுமே நம்ம படிக்க போகிறோம். அதுலேருந்து நமக்கு நிறைய புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடைக்க போகுது. எப்போவுமே லைட்டாக பாசிட்டிவாகவே ரீட் பண்ணணும் அப்படின்னா அதில் என்ன இருக்குது? அப்பப்போ இந்த மாதிரியான புத்தகங்களையும் நம்ம ரீட் பண்ணணும். அந்த அனுபவமும் நமக்கு வேணும். நம்மளோட எமோஷன்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம அறிஞ்சுக்கிறதுக்கும் இந்த மாதிரியான புத்தகங்கள் கண்டிப்பாக நமக்கு உதவியாக இருக்கும். அதனால அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி ரீட் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து உங்களை நெகட்டிவாக ஆக்கிறதுக்கோ, இல்லை இந்த மாதிரி புத்தகங்கள் நான் ஏன் படிக்கணும், என் வாழ்க்கையிலே நிறைய கஷ்டம் இருக்குது, அப்புறம் புக்ஸையும் படித்தா அதையும் நான் ஏன் என் தலையில் ஏற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை நீங்கள் இப்போ படிக்கலைன்னா பரவாயில்ல. பட் இது எல்லாம் நல்ல புத்தகங்கள்னு சொல்லி ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும்ல, அதை நீங்கள் உங்களோட டிபிஆரில் சேர்த்துக்கோங்க. எப்பயாவது கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் படித்து பார்க்கணும். அதுவும் ஒரு அனுபவம், அதுவும் நமக்கு வேணும். நானும் அந்த மாதிரியான சில புத்தகங்களை படிக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அந்த அனுபவம் எனக்கு வேணும். நானும் ஒரு சில புத்தகம் அந்த மாதிரி படிச்சிருக்கேன். படிச்சுட்டு அதை பற்றி பயங்கரமாக உட்காந்து யோசித்து என் மூளையை போட்டு கசக்கி, ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால் இப்படி நடந்துச்சு, ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க, ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க, ஏன் இந்த ஆத்தர் இப்படி எழுதுனாங்க அப்படின்ட்டு என்னை போட்டு நான் வந்து குவெஷன் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். ஸோ அதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னையை அப்படி போட்டு கஷ்டப்படுத்தின புத்தகங்கள் எது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது கமெண்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சண்டே யூடியூப் சேனல் அவங்க வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க, அந்த புத்தகத்தை. இந்த ஷார்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணும்போதே எனக்கு இது ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக கள்ளிக்காட்டு இதிகாசம் இதில் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அது அப்படி ஒரு கதை. அதை நான் 2 தடவை ரீட் பண்ணியிருக்கேன். 2வது தடவை ரீட் பண்ணும்போது இன்னும் அதிகமாக என்னையை வந்து கஷ்டப்படுத்துனுச்சு, எனக்குள்ளே வந்து தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு அப்படின்னு சொல்லணும். திரும்பி அதை ரீட் பண்ணணும்னு தோணுது எனக்கு. அது அப்படி தான், அது ஒரு ஆழமான வாசிப்புன்னு சொல்லலாம். அது திரும்ப திரும்ப ரீட் பண்ண அதோட எமோஷன்ஸை நம்ம இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோம். நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். 10ஆம் வகுப்பு கோடை விடுமுறையில் இந்த புத்தகத்தை படித்தேன். நீங்கள் சொன்னபோது தான் இதை பற்றி தெரிந்து கொண்டேன். ஆனால் நான் படித்து 2 மாதங்கள் ஆகின்றன. இன்னும் என் மனதை விட்டு நகரவே இல்லை இந்த கதை. மேலும் பல புத்தகங்களை படிக்க தோன்ற வைத்த ஒரு புத்தகம். அதற்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் தான் இதற்கு காரணம். தேங்க்யூ சிஸ்டர். ஆக்சுவலி தேங்க்யூ. இது மாதிரியான கமெண்ட்ஸ் படிக்கும்போது தான் நம்ம வந்து இந்த சேனல் பண்ணிகிட்ருக்கோம், இதுலேருந்து ஒரு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிவார்ட் கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இது மூலயமா புத்தக அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கிது, ரீடிங்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கண்டினியூ பண்ணுங்கள் ரீடிங்கை. கள்ளிக்காட்டு இதிகாசம் வந்து ஒரு நல்ல ரீட். நான் வந்து ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த புக்கு தான் ரீட் பண்ணேன். அதாவது ஃபஸ்ட்டு புக்குன்னெலாம் இல்லை, எப்போயோ அந்த டைம் பீரியடில் நான் இந்த புக் ரீட் பண்ணேன். அதனால தான் மறுபடியும் 2வது தடவை அதை ரீட் பண்ணும்போது இன்னும் எனக்கு அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த புத்தகம் வந்து இது வரைக்கும் நீங்கள் ரீட் பண்ணலன்னா கண்டிப்பாக படித்து பாருங்கள். அது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட ஒரு நாவல். அது கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்த ஃபீல் வந்து கிடைக்கும். அதே போல் நிறைய சோகமான விஷயங்கள் அதில் இருக்கும், நிறைய எமோஷன்ஸ் இருக்குது அதில். காமெடி இருக்கும், லவ் இருக்கும். பேயத்தேவர் வந்து உழைக்கிறார்ல, அதை படிக்கும்போது எப்படா இப்படி ஒரு மனுஷன் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அவருக்கு வர கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது போதும் அவரை விட்டுருங்க, இதுக்கு மேலே அவரை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கும் தோணும். கிளைமேக்ஸ் கண்டிப்பாக நம்மளை அழ வச்சிடும். இது உண்மை சம்பவம்னு நினச்சிங்கன்னா இன்னும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும். பட் அது உண்மையாகவே உள்ளது. அதாவது ஒரு ஊரையே வந்து காலி பண்ணிட்டு போகிறது, அது பற்றி தான் அந்த கதை. என்ன கேட்டால் பிகினர்ஸ் கூட ரீட் பண்ணலாம், அது ஈஸியாக தான் இருந்துச்சு. கிராமத்து நடையில் இருக்கும், ஆனால் ஈஸியாக தான் இருந்தது.
ஸோ அது ட்ரை பண்ணுங்கள். அதை தான் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல்லேருந்து அவங்களுக்கு வந்து அந்த புத்தகம் நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன்னும் போது சந்தோஷமாக இருக்குது. அதோட ஃபுல் வீடியோவே இருக்குது. அந்த புக் பற்றி நான் டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜெயமோகனின் அறம். இது வந்து ஃபுல் புக் சொல்கிறீங்களா இல்லை அதில் உள்ள அறம் கதை மட்டும் சொல்கிறீங்களான்னு தெரில. ஆனால் அந்த ஃபுல் புக்குமே வந்து நம்மளை பயங்கரமாக ஒரு ஒரு ரொம்ப டீப்பாக கொண்டு போயிடும். அதுலேருந்து டக்குன்னெலாம் வெளில வர முடியாது. ஒவ்வொரு கதையும் படித்து முடிச்சுட்டு நீங்கள் பிரேக் எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி இருக்கும். நான் அதை வந்து ஒவ்வொரு சிறுகதையாக இருக்கும் அதில், அதை நான் அப்படி உட்காந்து ரீட் பண்ணேன். என்னால் முடியலை அதுக்கு மேலே அப்படின்னு நான் கொஞ்சம் பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டேன். மீதி கதைகள் இருக்குது, வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் கண்டிப்பாக ரீட் பண்ணணும், அந்த அனுபவம் கண்டிப்பாக வேணும். அதுதான் வேர்ல்டு விளாக்ஸ். அவங்க வந்து வீரயுக நாயகன், வேள்பாரி, கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம், நான் இருக்கிறேன், ஜெயகாந்தன் அப்படின்ட்டு 4 புத்தகம் சொல்லியிருக்காங்க. எதனாலன்னெலாம் சொல்லலை, பட் நமக்கே தெரியும் கள்ளிக்காட்டு இதிகாசம் ஏன் அப்படின்னு. வேள்பாரி நான் இன்னும் படிக்கலை, படித்தேன்னா நான் அதை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். கருவாச்சி காவியம் அந்த புத்தகமும் நான் படிக்கணும். ஆனால் அதை பற்றி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் இதே போல் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஒன்று அப்படின்னு. ஒரு பெண்ணோட பிரசவ நேர அதை பற்றின கதைன்னு நான் நினைக்கிறேன். அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை நான் படிச்சுட்டு வேணால் சொல்கிறேன். ஸோ இந்த புத்தகங்கள் எல்லாம் அவங்கள தாக்கத்தை ஏற்படுத்தினதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விக்னேஷ், ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், ஹென்றி அந்த கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காடு, ஜெயமோகன் எழுதின காடு. அப்புறம் சோர்பா எனும் கிரேக்கன், இந்த 3 புத்தகங்களும் சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த சோர்பா எனும் கிரேக்கன் பற்றி தெரியல. அவங்க எதனாலலாம் சொல்லலை, வெறும் புத்தகங்களை மட்டும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் வந்து ரொம்ப நல்ல கதை, ரொம்ப பாசிட்டிவான கதைன்னு தான் உங்களுக்கு அறிமுகமாயிருக்கும். அதுக்குள்ளே வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஹென்ரியோட லைஃப் ஸ்டோரி, அவனோட பாஸ்ட்டை படிக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல உடஞ்சி போவேன். நான் உடஞ்சி போனேன் அதை படிக்கும்போது. அவனோட அப்பாவை பற்றி அவன் திங்க் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த மொமெண்ட் அவன் யோசித்து பார்க்கும்போது. ஆனால் அத்தனையும் தாண்டி அவன் வந்து ஹாப்பியாகவே இருப்பான். அதுதான் பாசிட்டிவ். அவ்வளோ கஷ்டம் அவன் லைஃப்பில் இருந்துச்சு, ஆனால் அவன் வந்து அதை எப்படி கோத்ரூ பண்ணுறான், அதை எப்படி அவன் ஹேண்டில் பண்ணுறான், என்ன நடந்தாலும் ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குல்ல. அதனால அந்த புத்தகம் வந்து நல்ல விதமாக சொல்கிறாங்க. அது உங்களுக்குள்ளே பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு புத்தகம். கண்டிப்பாக ரீட் பண்ண வேண்டிய ஒரு புக். ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். காடு நான் இன்னும் ரீட் பண்ணலை, ரீட் பண்ணி பார்த்துட்டு வேணால் சொல்கிறேன். அப்புறம் இமயம் அவர்களின் செல்லாப்பணம், இதுவும் வந்து 2-3 இடத்துல நான் பார்த்தேன். அதாவது இன்ஸ்டாகிராம்லேயும் இதோட ரெக்கமெண்டேஷன் இருந்தது. நான் படித்து பார்த்துட்டு சொல்கிறேன். அது ஏன் என்னன்னு அவங்க போடலை. அதே போல் இன்னொரு புத்தகம் இமயம் எழுதின பெத்தவன் நினைக்கிறேன். அது ரொம்ப சிறிய ஒரு புத்தகம், அதுவும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஒரு புத்தகம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அடுத்ததாக பிரியா மனோ, அவங்க வந்து 7 தலைமுறை, சொல்ல வார்த்தைகள் இல்லை, படித்தவர்களுக்கு கட்டாயம் புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இப்போது வந்து இருக்குது. ரூட்ஸ் அப்படிங்கிற புக்கோட தமிழ் பதிப்பு 7 தலைமுறைகள். எனக்கு என்ன டவுட்னா, வேர்கள் அப்படின்னும் இருக்குது, அது கொஞ்சம் பெரிய புத்தகம். 7 தலைமுறையும் இருக்குது. இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு எனக்கு தெரியலை. ரூட்ஸோட டைரக்ட் மொழிபெயர்ப்பு எது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. அதை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். 7 தலைமுறைகளும் நான் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் படித்து பார்த்துட்டு அந்த புத்தகத்தை பற்றி டீட்டெயில்டாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அறம் புத்தகத்தில் முதல் கதை, அந்த அறம் பற்றி சொல்லியிருக்காங்க. நம்மளை உண்மை வழிக்கு கொண்டு போகிற கதையாக இருக்கும். சோற்று கணக்கு அந்த பசியோட பிணைப்பு வந்து நம்மளை அழ வைக்கும், சிந்திக்க வைக்கும். 100 நாற்காலி அது வந்து யாருமே தாழ்வாக நினைக்கக்கூடாது என்ற மாதிரி நம்மளை சிந்திக்க வைக்கும். அறம் புத்தகம்தான் என்னை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து வாசிக்க வைத்த புத்தகம். என்னை அழுக வைத்த புத்தகம் அறம். அதில் வந்து சோற்று கணக்கு, 100 நாற்காலிகள், அதுக்கப்புறம் அறம், முதல் கதை, அது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தனித்தனி புத்தகமாக கூட கிடைக்குது. நான் வந்து எனக்கு எல்லா கதைகளும் படித்து பார்க்கணுங்கிறதுக்காக அறம் வாங்கினேன். எல்லா கதைகளும் இதில் இருக்குது. இதில் இன்னும் 3 கதைகளை நான் படிக்கணும். ரசல் கவிதா, ஆக்சுவலாக இவங்க ரொம்ப காலமாக நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அகெயின் அவங்களோட கமெண்ட் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெல்கம் பேக். ஆக்சுவலி ரசல் கவிதா அவங்க வந்து சோழகர் தொட்டி 7 தலைமுறைகள், மனிதர்களை கொடுமைப்படுத்துவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 கதையுமே அதை பற்றி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 7 தலைமுறைகள் வந்து நான் கேள்விப்பட்டதுனால எனக்கு தெரியுது. சோழகர் தொட்டி நான் பார்த்துருக்கேன், பட் அது எதை பற்றி என்னன்னு எனக்கு தெரியல.
இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மனிதர்களை கொடுமைப்படுத்துகிற ஒரு நாவல் அதெல்லாம். அணிலாடும் ஒன்றில் நா. முத்துக்குமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகம் நான் வந்து வேடிக்கை பார்ப்பவன் படிச்சிருக்கேன். அணிலாடும் ஒன்றில் இன்னும் நான் வாசிக்கல. ஏன் அப்படின்ட்டு அவங்க சொல்லலை. வேடிக்கை பார்ப்பவன் வந்து அதுலேயும் ஒரு சில துக்கமான சில கட்டுரைகள் இருக்கும். அணிலாடும் ஒன்றில் எதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஃப்ரின் ஹரி அவங்க வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் சொல்லியிருக்காங்க. அவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க. பேயத்தேவர் படுற கஷ்டம் எல்லாம் இருக்குல்ல, பாவம் அந்த மனுஷன். சீரியஸ்லி அவரோட கஷ்டம் அதுக்கு ஒரு எண்டே இல்லை. ஆமாம், அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் வந்து ரொம்ப 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 கஷ்டப்படுத்தினது. நான் அதை படிச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். என்ன இப்படியெல்லாம் நடக்குமா? ஏன் நடக்கணும்? ஒரு கதையில் படிக்கும்போதே என்னால் அதை தாங்கிக்க முடியலை அப்படின்ட்டு அந்த ஒரு சம்பவம். சீரியஸ்லி இப்போவும் அதை நான் படித்தா அந்த டைம் யோசித்தா எனக்கு கூஸ்பம்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் இருக்குது. இப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போதே அதை யோசிக்கும் போது என் மைண்டில் அந்த சீன்ஸ் வருது. இன்னும் நிறைய புக்ஸ் படிக்கணும்னு ஆர்வத்தை தூண்டிடுச்சு. உங்கள் ரெஃபரன்ஸில் தான் அந்த புக் படித்தேன். இப்போது ஒன் ஆஃப் மை ஃபேவரட், ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம். அண்டு மனைவி இல்லாமல் வயசான காலத்தில் ஒரு ஆண் படுற கஷ்டம், அதுவும் சிரமம் தான். அதுவும் அழ வச்ச ஒரு சீன். ஓகே, இவங்களுக்குமே கள்ளிக்காட்டு இதிகாசம் வந்து நம்ம சேனல்லேருந்து ரெக்கமெண்ட் ஆகிருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். இன்னும் நிறைய புத்தகங்களை இது மூலயமா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். படித்து பார்த்துட்டு இதே போல் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கொடுக்கணும், எப்படி இருந்தது அப்படின்ட்டு. பாரத் அப்படிங்கிறவங்க வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு காரணத்தினால் தன்னோடு சம்பந்தப்பட்டு விட்ட ஒருவனோடு தான் காலத்தை கடத்திவிட துடிக்கும் ஒருத்தியை அவளை நிராகரிக்கின்ற நிலை ஏற்படும் போது அவள் படும் மனவேதனை வெகு நாட்களாக என் மனதில் தங்கிவிட்டது. கங்கா எங்கே போகிறாள் என்ற புத்தகம் வரும் வரையில் அந்த தாக்கம் என் மனதில் இருந்ததே என்றாலும் முழுதாக அதை துடைக்க முடியவில்லை. எப்போது நினைத்தாலும் எனக்குள் ஒரு அழுத்தம், ஒரு கணம் இருக்கத்தான் செய்கிறது. சில நேரங்களில் சில மனிதர்கள், அதுக்கு அடுத்தது கங்கை எங்கே போகிறாள். எனக்கு கங்காவோட கேரக்டர் ரொம்ப பாவம்னு சொல்கிறதா, ஏன் இப்படி போட்டு இந்த பாடுபடுத்தினீங்க அந்த பொண்ணை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு அந்த புத்தகம் படித்தது. அதுவும் சில நேரங்களில் சில மனிதர்களோட எண்டிங்லாம் வந்து நிறைய பேர் அதை ஏற்றுக்கலை. அதனால தான் கங்கை எங்கே போகிறாளே அவர் அதுக்கப்புறம் எழுதியிருக்காரு. கங்கா பாவம் ஆக்சுவலாக, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. திரும்பியும் அதாவது கதையோட அடுத்த பார்ட்டில் சில நேரங்கள் சில மனிதர்கள் எண்டிங்கிட்டே வந்து பிரபுவை வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லவனாக காமிச்சிருவாங்க. எனக்கு யோசித்து பார்க்கும்போது எப்படி அப்படி அவர் அப்படி தான் எழுதுவார். யாரையும் தப்பு சொல்ல முடியாது, அவங்களோட சூழ்நிலை அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவரோட எழுத்து. நம்மளும் அதுக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆகுவோம், ஆமாம்ல அப்படின்ட்டு. அது நமக்கே அறியாமல் நடக்கும். பட் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கங்கா வந்து பாவம், அந்த கங்கை எங்கே போகிறாளையும் அவளோட முடிவு வந்து கஷ்டமான ஒரு முடிவு தான். ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு, சில நேரங்களில் சில மனிதர்கள். படித்து பாருங்கள். 7 தலைமுறைகள் பை அலெக்ஸ் ஹீலி. அதுக்கப்புறம் ஆடு ஜீவிதம். 7 தலைமுறைகள் இவங்களும் சொல்லியிருக்காங்க. நான் அடுத்தது அந்த புக்கு கண்டிப்பாக நான் வாங்கி படித்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஆடு ஜீவிதம் இங்கே தான் இருக்குது. நான் வந்து அதை வந்து யோசிச்சிட்டே வச்சுருக்கேன், எடுத்து படிக்கணும், ரெடியாக இருக்கேன் நான் அதை படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. பட் அதை நான் படிக்க தான் போகிறேன். அது படிச்சுட்டு நான் சொல்கிறேன். அதுவுமே ரொம்ப ரொம்ப அழ வைக்க போகிற ஒரு புத்தகம்னு எனக்கு தெரியும். மொழிபெயர்ப்பு புத்தகம் ஆக்சுவலாக. அது வந்து மலையாளத்துலேருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்ததாக மாதொரு பாகன் பை பெருமாள் முருகன். எஸ், இந்த புத்தகமும் கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான். ஏன்னா இதை நான் ரீட் பண்ணிவிட்டு அவரோட ரைட்டிங் ஸ்டைல் என்னை அப்படியே கண்டினியூவாக ரீட் பண்ண வச்சுச்சு. அப்படியே ஒரே இதாக படிச்சுட்டு இருந்தேன். படித்து முடித்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த ஒரு ஜோன் அவுட் ஆகி அந்த கதைக்குள்ளே போய், ஐயோ சீரியஸ்லி அதுவும் என்னை வந்து பாதித்த ஒரு புத்தகம் தான். அதோட கிளைமேக்ஸ்லாம் வந்து வேணாம், நான் ஏன் இதை ரீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி அது ரொம்ப பாதித்த ஒரு புத்தகம். அதாவது அந்த கான்செப்ட், அந்த கதையோட மையம் இருக்குல்ல, அவங்க ஒன்று கன்வே பண்ண வராங்க, இந்த சொசைட்டியில் அது இருக்குது இன்னமும், அதை அவங்க கன்வே பண்ணுறாங்கல்ல, அது நம்மளை பயங்கரமாக கஷ்டப்படுத்திடும், நம்மளை ரொம்ப யோசிக்க வச்சிரும். அதுவும் இந்த கதை நடக்கிறது கிராமத்து சைட்லங்கிறனால ரொம்ப ரொம்ப அந்த பொண்ணை போட்டு, அந்த பொண்ணையும் சரி அவரையும் சரி பாடாப்படுத்துவாங்க. அது
கிளைமேக்ஸ் வந்து அது எப்படி கொண்டு போயிருப்பாங்கன்னா, அவங்கள எந்த லெவலுக்கு அது இழுத்துட்டு போகுது பாருங்க. இந்த ஊர் ஜனங்க பேசுறது, அவங்க வாய அடைக்கணுங்கிறதுக்காக அவங்க எவ்வளோ தூரம் போறாங்க பாருங்கங்கிற மாதிரி தான் இருக்கும். கிளைமேக்ஸை கொஞ்சம் வேற மாதிரி மட்டும் போட்டிருந்தாருன்னா. அடுத்த பவித்ரா சிவா அவங்க வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1000 Splendid Sun, அப்புறம் பிளாஷ்ஃபெமி சரியாக வாசிக்கிறான்னு தெரியல, அது வந்து இங்கிலீஷ் புக்கு. 1000 Splendid Suns வந்து தமிழ்லையும் இருக்குது. 1000 சூரிய பேரொழியா அப்படின்னு நினைக்கிறேன் அந்த புத்தகத்தோட பெயர். நான் பிக்சர் ஆட் பண்ணுறேன். 1000 Splendid Suns என்கிட்ட இங்கிலீஷ்லேயே இருக்குது. நான் அதை கண்டிப்பாக ரீட் பண்ணணும். ரெடி ஆகிட்டு ரீட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இவங்களும் கள்ளிக்காட்டு இதிகாசம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்கல்ல, நிறைய பேர் ரீட் பண்ணியிருக்காங்க அதை, அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாசிஃப் முகமது அவங்களும் கள்ளிக்காட்டு இதிகாசம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கஜலக்ஷ்மி யவனராணி சொல்லியிருக்காங்க. அதில் ஐ திங்க் கிளைமேக்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பிளாஷ்ஃபெமிங்கிறது வந்து தெற்கு பாகிஸ்தானில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை, சர்ச்சைக்குரிய ஒரு நாவல் அப்படின்னு கூகுளில் இருந்தது. நான் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தேன் அந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக. தீமையை பற்றிய ஆழமான ஆய்வு வந்து அந்த ஒரு நாவல். ஸோ இதெல்லாம் வந்து யூடியூப்பில் நான் இருந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணேன். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ரீட் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா இதில் நிறையா ஆல்ரெடி வந்த புத்தகங்கள் வந்திருக்கு. ஜோர்பாங்கிறவங்க வந்து அறம், நீர்வழிப்படுவும், வேள்பாரி அது சொல்லியிருக்காங்க. ஏன் என்னன்னு சொல்லலை. ராகுல் கிருஷ்ணா அவங்க வந்து வெள்ளை யானை ஜெயமோகன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அஜித்குமார் அவங்க ஹருகி முராகாமியோட நார்வேஜியன் வுட் அது வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தினதாக சொல்லியிருக்காங்க. நான் அந்த புத்தகம் பாதியோட விட்டுட்டேன், ரீட் பண்ணலை. இங்கிலீஷில் ரீட் பண்ணால் ஒரு வேளை பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் மொழிபெயர்ப்பு ரொம்ப ரொம்ப மோசமான மொழிபெயர்ப்பு நல்லா இருக்குது. பட் அவங்க அந்த ஆத்தரோட இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. இவங்க ஸ்டைலில் எழுதியிருக்காங்கங்கிறதுனால நான் அதை இங்கிலீஷ்லேயும் படிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. பட் சொல்கிறேன், அது வந்து நான் பாதி ரீட் பண்ணி வச்சுட்டேன். அதில் நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயங்களும் நிறைய இருக்குது. பிரேம்குமார் அவங்க வந்து 3ஆம் உலக போர் சொல்லியிருக்காங்க. இதுவும் வைரமுத்து அவர்களோட புத்தகம். அவரோட புத்தகங்கள் எல்லாமே கொஞ்சம் நம்மளை ரொம்ப பாதிக்கக்கூடியதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சச்சின் ரைடர் அவங்க வந்து வெண்ணிற இரவுகள் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபியோதர் தஸ்தவ்ஸ்கி அவர்களோட புத்தகம். இது வந்து நான் தமிழில் ரீட் பண்ணேன். இங்கிலீஷில் வந்து ஒயிட் நைட்ஸ்னு இருக்குது. அதோட கிளைமேக்ஸ் கண்டிப்பாக நம்மளை வந்து கஷ்டப்படுத்தும். சுபா அவங்க வந்து குற்றப்பரம்பரை வேலராமமூர்த்தி அவர்களோட புத்தகம் சொல்லியிருக்காங்க. நான் அவரோடது அரியநாச்சி ரீட் பண்ணியிருக்கேன். குற்றப்பரம்பரையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்கிற கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரத்தம் தெரிக்கிற மாதிரியான கதை. அதுக்கப்புறம் பூக்குழி, பெருமாள் முருகன் அவர்களோட பூக்குழி புத்தகம் அது நான் பார்த்தேன், வாங்கி படிக்கணும். அது கோபி ஸ்டோரி, மாதொரு பாகன், எழுத்தாளர் பெருமாள் முருகன். நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று மற்றவங்க கிட்ட இருக்கும், அது இல்லையான்னு நம்மளை போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல. இதோட இந்த கதையை படித்தவங்களுக்கு தெரியும், இதோட ஒரு மையக்கரு அதுதான். ஸோ அது வந்து பாடாப்படுத்தி எடுத்துரும் மனுஷனை. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. கடலுக்கு அப்பால், எழுத்தாளர் வந்து சிங்காரம். என்கிட்ட இருக்குது, நான் இன்னும் ரீட் பண்ணல. அது எதை பற்றின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பதவியும் ஒரு எதிரி, காதலுக்கும் திருமணத்திற்கும் அப்படின்ட்டு. ஸோ இவங்க அந்த டீட்டெயில்டோடு கொடுத்துருக்கனால ரொம்ப நல்லா இருக்குது. நான் அந்த புக்கு ரீட் பண்ணி பார்க்குறேன். என்கிட்ட இருக்குது. கடலுக்கு அப்பால் அந்த புத்தகம். ஸோ இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்த கமெண்ட்ஸ். ஸோ மொத்தமாக இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஒரே புத்தகம் நிறைய பேர் சொன்னது அறம், கள்ளிக்காட்டு இதிகாசம், 7 தலைமுறைகள். அதுக்கப்புறம் இன்னொரு 2 பேர் வந்து சோழகர் தொட்டி சொல்லியிருந்தாங்க, செல்லாத பணம் அதை பற்றி சொல்லியிருந்தாங்க, இமயம் பெத்தவன். இதெல்லாம் வந்து தங்களை ரொம்ப பாதித்ததாக குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போது எனக்கு வந்து நான் இது வரைக்கும் ரீட் பண்ணதுலேருந்து என்னையும் நிறைய புத்தகங்கள் பாதிச்சிருக்கு. அதில் வந்து முக்கியமாக நான் சொல்ல நினைக்கிறது கள்ளிக்காட்டு இதிகாசம். அது என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தின ஒரு புத்தகம். அதில் அவர் படுற கஷ்டங்கள், அவர் படுற பாடு எல்லாத்தையும் பார்க்கும்போது உண்மையாக கிளைமேக்ஸில் நமக்கு அழுக வரும். இன்னொரு புத்தகம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து டியூஸ்டே வித் மோரி. இது நான் தமிழில் ரீட் பண்ணேன். இது ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் தான். நம்மளோட அனுபவத்துலேருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை ரிலேட் பண்ணி பார்ப்போம். வாசிக்கும் போது நம்ம எதையாவது ஒன்று அனுபவிச்சிருந்த விஷயம் ரிலேட்டடாக அந்த புக்கில் வந்துருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் ஹர்ட் ஆகும். ஸோ டியூஸ்டே வித் மோரி படிக்கும்போது எனக்கு அதோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் வந்து இறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். அவர் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவார். ஸோ அதில் படிக்கும்போது அவர் ரொம்ப நமக்கு நெருக்கமான ஒரு நபராக, நமக்கு ஒரு வெல்விஷராக அவர் ஆயிடுவார். அப்படிங்கும்போது அந்த கிளைமேக்ஸ் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு.
அந்த புத்தகமும் என்னை ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு புத்தகம்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த 2 புத்தகங்கள் நான் வாசித்ததுலேருந்து சொல்லலாம். இதுதான் என்னைய பாதித்த புத்தகங்கள். மற்றதெல்லாம் பாதிக்கலையான்னு கேட்கக்கூடாது. அதுவும் என்னைய பாதிச்சிருக்கு. இது கொஞ்சம் வந்து அதிகமாக முதல் 2 இடமாக அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகமும் என்னை பாதித்த ஒன்று தான். அது வந்து என்னைய ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் அதுக்குள்ளே லைட்டாக போயிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு நம்மளை அப்படியே கொஞ்சம் ஹாப்பியாக்கிடுச்சு. அந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்து அதில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி இருந்ததுனால அந்த புத்தகத்தை வந்து நான் ஒரு பாசிட்டிவான சைடாக, அது நமக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அது அழுக வைக்கிற மாதிரியான இல்லை, நம்மளை சமாதானப்படுத்துகிற மாதிரியானது. கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், வாழ்க்கை அப்படி தான் இருக்கும், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாழ தான் போகிறோம் எல்லாரும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு ஹக் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு வார்மான ஒரு புத்தகமாக அது இருந்தது. ஸோ என்னைய பாதித்த 2 புத்தகங்களையும் அதை பற்றின காரணங்களையும் நான் சொன்னேன். இந்த வீடியோலேருந்து நிறைய புக்ஸை பற்றி நீங்களும் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கள்ல. நான் சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து எனக்கு இந்த புத்தகத்தை பற்றி தெரியலை அப்படின்ட்டு, அதை பற்றிலாம் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன், என் கூடவே சேர்ந்து மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ வாசித்ததில் நீங்கள் இது வரைக்கும் கமெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் வந்து இது போல் புத்தகத்தை ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. நான் இப்போ சொன்ன புத்தகம் இல்லாத ஏதாவது புத்தகம் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ ஒரு லாங்கான வீடியோவை போயிடுச்சு. ஏன்னா நிறைய புக்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா அது மூலிமா எங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் நிறைய புத்தக அறிமுகம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டு போங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டாடா. மைண்ட் சேவர் திங் போதும், இதுக்கு மேலே வேண்டாம்.